அழுதுகிட்டே வர்றாரு. தேம்பி தேம்பி அழுகிறாரு. தாரையாக கொட்டுது அவருக்கு. என்னப்பா என்ன பிரச்சனை? அதான் உடம்பு ரொம்ப இல்லைடா, நான் உன்னை என்னமோன்னு நினச்சேன். நான் தாண்டா தப்பு பண்ணிட்டேன். நான் தாண்டா உன்னை கொண்டு வந்திருக்கணும். நம்பாமல் போயிட்டேன்டா. ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னா இன்றைக்கி நான் உயிரோடே இருந்திருக்க மாட்டேன். என் ஒய்ஃபு, என் குழந்தைங்க, அவங்க எனக்கு கொடுத்த சப்போர்ட் இல்லைன்னா இன்றைக்கி நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன். அவமானங்கள், ரிஜெக்ஷன்ஸ் எவ்வளோ இடத்துல நான் போனேன்னா திடீர்னு, ஏன் சார் மனோஜ் கிரியேஷன்ஸ் உங்களது தானே, அதில் படம் பண்ணலாமே, எதுக்கு நீங்கள் வெளியே தேடிங்க, உங்கள் அப்பா உங்களை நம்பலையா? பாரதி ராஜா அப்படிங்கிற அந்த டேக்லைன் இப்போ இதுலேயும் அப்படிதான், மனோஜ் பாரதி ராஜா தான். அந்த டேக்லைன் இல்லாமல் ஐ எம் நாட் இவன் ரெக்கக்னைஸ்ட் பர்சன். பட் அதுதான் எனக்கு அட்வான்டேஜ், அதுதான் டிஸ்அட்வான்டேஜ். ஃபர்ஸ்ட் டே அவருக்கு ஷார்ட் வச்சுட்டேன். முதல் நாள் அவருக்கு க்ளோஸ் அப்பு வச்சோன்னே ஹீரோயினை வந்து பார்த்து ஒரு லுக் விடணும். ரெடி, ரோல் கேமரா ஆக்ஷன் சொல்லியாச்சு. அவர் ஸ்டைலில் ஒன்று பண்ணார். கட் அப்படின்னு அப்படியே பார்த்தாரு. இல்லை டாடி, எனக்கு அது வேண்டாம். என்னடா பழி வாங்குறியா அப்படின்னாரு. நான் எவ்வளோ ஆர்டிஸ்ட்டை கொண்டு வந்தவன், நான் எவ்வளோ பேருக்கு நடுவு சொல்லி கொடுத்துருக்கேன், நீ என்னைய கரெக்ட் பண்ணுறேன்னு. அது உங்கள் காலம், ஓகேவா? இது என்னுடைய டைம். நம்ம என்ன ப்ரெஷரில் இருந்தாலும், ஒரு மைண்ட் அப்செட்டோ எதில் இருந்தாலும், அவர் ஸ்டுடியோக்குள்ளே கால் எடுத்து வச்சுட்டா 5 நிமிஷத்தில் பறந்துருங்க எல்லாமே. சின்ன வயசில் அங்கிள் அது இதுன்னு உரிமையோட பழகின பீரியட் வேறு. பட் ஒரு ப்ரொஃபஷனலாக போய் அவர் கூட உட்காந்து வேலை வாங்க போகிறோம், அவர்கிட்ட இதுதான் வேணும்னு கேட்க போகிறோன்னு போது எனக்கு உண்மையிலே அல்லு இல்லை. எவ்வளோ பெரிய ஒரு ஜாம்பவான் அவர், இசை தேவ ராகம்ல அவர். சுசீந்திரன் சார் சொன்னார், ஈஸியாக வந்து மனோஜ் வந்து இயக்குனர் ஆகலை, ஒரு 18 வருஷம் போராட்டம் அப்படின்னு நீங்கள் வேற சொல்லியிருந்தீங்க. என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள் வந்து? பேசிக்கலாக இண்டஸ்ட்ரிக்கு நான் வந்ததே வந்து படம் இயக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். நான் என்றைக்குமே ஒரு நடிகனாக வருவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ என்னுடைய முதல் பயணம் வந்து பம்பாய் படம் தான், மணிஷாருடைய உதவியாளர். அதுதான் என்னுடைய முதல் பயணமே தமிழ் சினிமாக்குள்ளே. அதுக்கப்புறம் அப்பா கிட்ட வந்து ஒர்க் பண்ணேன், தமிழ்ச்செல்வன் வரைக்கும் ஒர்க் பண்ணேன். அவர் வந்து என்னை இன்சிஸ்ட் பண்ணி கொஞ்சம், அவர் எப்படி சொல்கிறதுனா, ஒரு எமோஷனல் பிளாக்மெயில், ஒரு இது என்னை ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி என்னை மைண்டை சேஞ்ச் பண்ணி தான் என்னை நடிக்கிறதுக்குள்ளே தள்ளி விட்டார். இந்த ஸ்ட்ரகிளுங்கிறது இருக்குல்ல, அந்த பெயின் வந்து ரொம்ப இப்போ எனக்கு அது வந்து சுகமாக தெரியுது. பட் அந்த பீரியடில் எனக்கு என்னென்னா, நடிகனாக வந்துட்டோம், பெரிய ஒரு சக்ஸஸ் எதுவுமே இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மி ஆயிடுச்சு, என்ன பண்ண போகிறோம் அடுத்து. பேக் மைண்டில் எப்பவுமே ஒரு நாள் நீ ஒரு படம் பண்ணுவேன், ஒரு நாள் நீ ஒரு படம் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. பட் அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த வழி வந்து என்னால் வார்த்தைகளால் வந்து சொல்லவே முடியாது. அவமானங்கள், ரிஜெக்ஷன்ஸ் எவ்வளோ இடத்துல நான் போனேன்னா திடீர்னு, ஏன் சார் மனோஜ் கிரியேஷன்ஸ் உங்களது தானே, அதில் படம் பண்ணலாமே, எதுக்கு நீங்கள் வெளியே தேடிங்க, உங்கள் அப்பா உங்களை நம்பலையா? இப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது எனக்கு அதை இமிடியேட்டாக டேக்கிள் பண்ண முடியல, ரொம்ப ஹர்ட் ஆகுது. பட் என்னுடைய பொசிஷன் நான் சொன்னாதான் புரியும் அவங்களுக்கு. அந்த டைமில் நான் வந்து அதை சொல்ல விரும்பலை. அப்பாவுக்கு என்ன ஒரு பயம்னா, இவனை நடிகனாக கொண்டு வந்துட்டோம், பெருசாக வரலை, சரி இவன் டைரக்ஷன்றான், நான் டைரக்டராக அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணி அதில் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அந்த வழி என்னால் தாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவருக்கு. ஸோ இப்படி இருக்கப்ப நான் வந்து சாம்பியன் பண்ணும்போது நினைக்கிறேன், ஈஸ்வரம் பண்ணியிருக்கேன் சுசி சார் கூட. அப்போ கேஷுவலாக பேசிக்கிட்டு இருக்கும்போது நிறைய சினிமா பற்றி பேசுவேன். அவரும் நிறைய இன்புட்ஸ் கொடுப்பாரு, நிறைய படங்கள் பற்றி சொல்லுவார், அவர் கதைகள் சொல்லுவார், நான் கதைகள் சொன்னேன். அப்புறம் ஏன் பிரதர் நீங்கள் இவ்வளோ நல்லா நரேட் பண்ணுறீங்க, ஏன் இன்னும் படம் பண்ணாமல் இருக்கீங்க கேட்டார். இல்லை சார், அது வந்து ஒரு இது ப்ராசஸ்ஸு, அது இதுன்னு. இல்லை பிரதர், எங்கேயோ தப்பாக தெரியுது, ஏன் பண்ணலை நீங்கள்? இல்லைங்க, எனக்கு மனோஜ் கிரியேஷன்ஸில் படம் பண்ண விருப்பம் இல்லை, தனிச்சு வரணும். என்னன்னா, பாரதி ராஜா அப்படிங்கிற அந்த டேக்லைன் இப்போ இதுலேயும் அப்படிதான், மனோஜ் பாரதி ராஜா தான். அந்த டேக்லைன் இல்லாமல் ஐ எம் நாட் இவன் ரெக்கக்னைஸ்ட் பர்சன். பட் அதுதான் எனக்கு அட்வான்டேஜ், அதுதான் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ அப்பா ஷேடோவிலிருந்து வெளியே வந்து தனிச்சு படம் பண்ணணும், அதுதான் சார் என்னுடையது, ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. பட் இது அவருடைய மைண்ட் ப்ராசஸில் எப்போ கொண்டு வந்தார், என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல.
திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணி உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் வாங்க அப்படின்னாரு. போனோன்னே ஒரு லைன் இருக்கு கேளுங்க. இன்னும் ஒரு சின்ன ஒரு 10-15 நிமிஷத்தில் சொன்னார். சார் ரொம்ப நல்லா இருக்கு சார், இதில் என்னுடைய பார்ட் என்ன கேரக்டர் சார்னா டைரக்டர் சார் அப்படின்னாரு. சார் நீங்கள் தாங்க டைரக்ட் பண்ணுறீங்க, நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் வெண்ணிலா ப்ரொடக்ஷன்ஸ், நீங்கள் பண்ணுங்க, அப்பாட்ட போய் பேசுவோம். ஓகே. அப்போதான் அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளேம் ஹோப் அந்த கேண்டில் பற்ற வச்சுன்னு மெதுவாக அப்படி க்ளோ அடிக்கும்ல, அப்போ தான் ஆரம்பிச்சது. அப்போ ஆரம்பித்த அந்த ஸ்பீடு இவர் சொல்லி முடிச்சு கரெக்டாக 15-20 நாளில் ஷூட்டிங் போயிட்டோம். 25-26 நாளில் படத்தை முடிச்சிட்டோம். இப்போ படம் ரிலீஸ்க்கு வந்துருச்சு. சரியான ஸ்பீடு. என்னன்னா அவர் கதை வந்து அவர் தான், டைலாக்ஸ் அவர் தான், அவர் கொடுத்த ஃபார்மேட் இருக்குல்ல பக்காவாக இருந்துச்சு. இதுன்னா ஃபுல்லாக மைண்டில் ஏறிடுச்சு. அடுத்த அந்த அந்த போன போக்கிலே பண்ணிட்டோம். அதாவது கோ வித் த ஃப்ளோன்னு சொல்கிறோம்ல. திஸ் மூவி வாஸ் லைக் ரன்னிங் ரிவர் மாதிரி, நாட் அ ஸ்டாக்னன்ட் பாண்ட். அந்த மாதிரி அது. அப்பா என்ன சொன்னார் முதல் தடவை போய் சொல்லும் போது? அவருக்கு கதையை சொல்லலை. அவருக்கு வந்து நீங்கள் தான் இப்போ வந்து ஹாட் தாத்தாவாக இருக்கீங்க, திருச்சிற்றம்பலம் ரிலீஸ் ஆனதுக்கு இதில். ஸோ யூஆர் அ வாண்டட் தாத்தா இன் தமிழ் இண்டஸ்ட்ரி. இந்த கதையில் ஒரு பேத்திக்கும் தாத்தாவுக்கும் உள்ள உறவு, நட்பு, அவங்களுடைய அந்த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி தான் இந்த படம். அப்படியா, சரி பண்ணிடுவோம் அப்படின்னாரு. பட் என்னன்னா அவருக்கு அப்பயும் நம்பிக்கை இல்லை. சரி ஏதோ சொல்கிறாங்க இதுன்னா சுசி சார் கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டார் ஸ்பாட்டுக்கு. வந்து மொதல் நாள் அந்த மித்தை உடச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் டே அவருக்கு ஷாட் வச்சுட்டேன். மொதல் நாள் அவருக்கு க்ளோஸ்அப்பு வச்சோன்னே ஹீரோயினை வந்து பார்த்து ஒரு லுக் விடணும். அது ஒரு டவுன்ல இருந்து அப்படி அப்போ வந்து அந்த ஸ்டேர் வந்து அப்படி அந்த பொண்ணு கண்ணை நேராக பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவர் க்ளோஸ்அப்பு இதுதான் இப்போ ஷாட்டு ரெடி, ரோல் கேமரா ஆக்ஷன் சொல்லியாச்சு. அவர் ஸ்டைலில் ஒன்று பண்ணார், கட் அப்படின்னு. அப்படியே பார்த்தாரு, இல்லை டாடி எனக்கு அது வேண்டாம், நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா இங்கே ஸ்டே கொடுத்தீங்க, ஸ்லோவாக அப்படி மேலே பார்த்து அப்படியே பார்த்தீங்க, உங்களுக்கு மட்டும்தான் அந்த கண்ணுக்கு மட்டும்தான் ஃபோக்கஸில் கிட்ட வருவேன் அப்படின்னேன். என்னடா பழி வாங்குறியா அப்படின்னாரு. நான் எவ்வளோ ஆர்டிஸ்ட்டை கொண்டு வந்தவன், நான் எவ்வளோ பேருக்கு நடுவு சொல்லி கொடுத்துருக்கேன், நீ என்னைய கரெக்ட் பண்ணுறேன்னு. அது உங்கள் காலம், ஓகேவா, இது என்னுடைய டைம், தயவு செஞ்சு சொல்கிறத மட்டும் செய்யுங்க. சரி அப்படின்ட்டு செஞ்சுட்டேன். அப்பாவுடைய உடல்நிலை அந்த பிரச்சனைனால வந்து அவருக்கு ஒர்க்கிங் டைமை வந்து கம்மி பண்ணிட்டேன். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் அவ்வளோதான், அதுக்கப்புறம் அனுப்பிச்சிடுவேன். ஸோ நான் என்ன பண்ணேன், இவர் அந்த 1 ஹவரில் அந்த ஷார்ட்டை முடிச்சுட்டு, அப்பா நீங்கள் வேணால் ரூம் போயிட்டு வந்துடுங்க, பழனி வரைக்கும் போயிட்டு வந்துடுங்க, நான் எப்படியும் வந்து உங்களுக்கு அடுத்த ஷார்ட் வரும்போது 3:34 கிட்ட வந்துடும், நீங்கள் அப்பா வந்தால் போதும், அதுக்குள்ளே நான் மிச்சத்தெல்லாம் எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்ட்டு போயிட்டாரு. நாங்கள் ஷூட்டிங் கண்டினியூ ஆச்சு. வராரு ஒரு 3:30க்கு வராரு. நான் தான் போய் ரிசீவ் பண்ணுறேன், வண்டிக்கிட்ட போயிட்டேன். அழுதுகிட்டே வராரு, தேம்பி அழுகிறாரு, தாரையாக கொட்டுது அவருக்கு. என்னப்பா என்ன பிரச்சனை, அதான் உடம்பு ரொம்ப இல்லைடா, நான் உன்னை என்னமோன்னு நினச்சேன், நான் தாண்டா தப்பு பண்ணிட்டேன், நான் தாண்டா உன்னை கொண்டு வந்திருக்கணும், நம்பாமல் போயிட்டேன்டா இப்போ அந்த டைம். ஆனால் உனக்குள்ளே இவ்வளோ ஒரு இது இருக்கும், கமாண்ட் இருக்கும், ஒரு இது இருக்கும், நான் எதிர்பார்க்கவே இல்லை, சாரிடா. எனக்கு எமோஷனல் ஆயிடுச்சு, கண்ணு கலங்கிடுச்சு. நல்ல வேளை சுஷி கொண்டு வந்துட்டாப்ல, சந்தோஷம்டா, நல்லா வருவேன் அப்படின்னாரு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டே அந்த மித்தை உடச்சோன்னே எனக்கு பெரிய கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்னும் அதிகமாக கொடுத்துச்சு. ஒவ்வொரு பையனுக்கும் அப்பா கிட்ட ஏதாவது ஒன்று ப்ரூவ் பண்ணி அவர் முன்னாடி நிரூபிக்கணும்னு ஒரு இது இருக்கும்ல, எல்லா ஆம்பளை பசங்களுக்கும் அது இருக்கு இல்லையா. எனக்கு அது முதல் நாளே கிடைச்சது வந்து கடவுள் கொடுத்த எனக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒபீடியன்ட் ஸ்டூடெண்ட்டாக நான் என்ன கேட்டனோ அமைதியாக நடிச்சு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் அவர் சொன்னாரு, படம் வெற்றி அடைஞ்ச பேரு தான் என் பையனை பற்றி நான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. அது அவருடைய இது. ஆனால் உள்ளுக்குள்ள எல்லாம் இருக்கும். அவர் வந்து டைரக்டாக லவ் எல்லாம் அள்ளி கொட்டிலாம் காட்ட மாட்டார். அவர் அந்த மாதிரியான கேரக்டரும் இல்லை. ஆனால் லவ் வச்சிருப்பாரு, காட்ட தெரியாது அவருக்கு. அதான் மேட்டர். ஸ்டேஜில் ஃபேமிலி பற்றி பேசும்போது ரொம்பவே எமோஷனல் ஆனீங்க. அண்ட் ஃபேமிலி சப்போர்ட் எந்த அளவுக்கு இருந்தது? ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னா இன்னைக்கு நான் உயிரோடே இருந்திருக்க மாட்டேன். என் ஒய்ஃபு, என் குழந்தைங்க, அவங்க எனக்கு கொடுத்த சப்போர்ட் இல்லைன்னா இன்னைக்கு நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன். எனக்கு ஏன் நான் எமோஷன் ஆனேன் அப்படின்னா, இவ்வளோ வருஷம் என் கூட ட்ராவல் பண்ணி அந்த பெயினை நீயும் ஷேர் பண்ணி அதை
தோல் மேலே தூக்கி போட்டு நான் எப்போ வந்து டிஜெக்டடாக இருந்தாலும் சரி, எப்போ மனசொடிஞ்சு உட்கார்ந்துருந்தாலும் சரி, என்னைய தேத்தி கொண்டு வந்தது அந்த 3 பேரும் தான். அஸ்வதி, அர்த்திகா என் மூத்த பொண்ணு, மதிவதனி என்னுடைய 2வது பொண்ணு. அந்த டைமில் வந்து நான் என்றைக்குமே ஒரு தேங்க்யூ கூட சொன்னதில்லை அதுக்கு. அன்னைக்கு அது அவளை பற்றி யோசிச்சுட்டே இருந்தேன். பேசும்போது டப்புன்னு வந்துச்சு, எமோஷன் ஆகிட்டேன். அந்த தேங்க்யூ கூட சொல்லணும் நான் மனுஷனே கிடையாது. அது சொல்லணும்னு இல்லை, வாட் ஐ ஃபெல்ட், என் மனசுல இருந்து ஒரு வேர்டு வெளியே வர்றதுன்னா இதுதான் நான் ஃபீல் பண்றேன் உங்களை பத்தி, நீங்க தான் என் உலகம் அப்படிங்கிறது. அப்பதான் ஐ ஜஸ்ட் ஒரு சின்ன இதாயிடுச்சு எனக்கு. பாரதிராஜா சார், இளையராஜா சார் காம்போ வந்து வேற லெவல்ல இருக்கும். ஸோ இந்த படம் பண்ணும்போது உங்களை வந்து ராஜா சார் கிட்ட என் பையனை ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிராஜா சார் சொல்லும்போது, ஸோ எப்படி இந்த உங்க காம்போ எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு? அண்ட் ஒரு படம் பார்த்துட்டு என்ன சொன்னாரு? எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரம். அதாவது நம்ம வந்து சின்ன வயசுல அங்கிள் அது இதுன்னு உரிமையோட பழகின பீரியட் வேற. பட் ஒரு ப்ரொஃபஷனலா போய் அவர் கூட உட்காந்து வேலை வாங்க போறோம், அவர்கிட்ட இதுதான் வேணும்னு கேட்க போறோம்னு போது எனக்கு உண்மையிலே இல்லை. எவ்வளோ பெரிய ஒரு ஜாம்பவான் அவரு, இசை தேவ ராகம்ல அவரு. ஆனா அவரு வந்து ரொம்ப அது கூட உடச்சு விட்டார். அந்த பதட்டத்தை, அந்த ஒரு பயத்தை எல்லாமே அவர் ஆஃப் பண்ணி விட்டார். டோட்டல் டீமே ஒரு குட் வைப் தான். எஸ் அதாவது இந்த டீமே வந்து கடவுள் எனக்கு அமைச்சு கொடுத்த ஒரு பெரிய மேடை. ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஹூ ஒர்க்ட் இன் தி ஃபிலிம். டெக்னீஷியன்ஸ்ல இருந்து, ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து, என்னுடைய ஏடிஸ்ல இருந்து, ஆர்டிஸ்ட்ல இருந்து, என் ப்ரொடியூசர்ல இருந்து எல்லாம் வரப்பிரசாதம். எனக்கு எல்லாருக்குமே நான் நன்றி சொல்றேன். ஸோ அவர் இளையராஜா சார் கூட போய் உட்காரும் பொழுது 3வது நாள் நினைக்கிறேன், 4வது நாளோ திடீர்னு கூப்பிட்டாரு, வா அப்படின்னா. அவர் வாய்ஸ் நோட்ல தான் டியூன் பண்ணி வச்சிருந்தாரு, ஹம் பண்ணி வச்சிருந்தாரு. 3 டியூனை போட்டாரு. எது உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்தோன்னே எனக்கு எப்படின்னா கூஸ் பம்பாவும் இருக்கு, ஒரு பதட்டமும் இருக்கு. என்னையா சொல்லு அப்படின்றாரு. இல்லை அங்கிள், சரி மறுபடியும் கேள்வி, மறுபடியும் போடுறாரு. போட்டோன்னு சரி இவ்வளோ தூரம் சொல்கிற நம்ம கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுவோம். அங்கிள் அந்த 2வது டியூனு அப்படியா வா அப்படின்னு உள்ளே போய் ஹார்மோனியத்தில் உட்காந்து 30 மினிட்ஸில் முடிச்சாருங்க. அந்த டியூனை ஃபுல்லாக முடிச்சுட்டு அப்படியே உள்ள ஸ்டுடியோவில் போய் ப்ரோக்ராமிங் முடிச்சுட்டு மத்தியானத்துக்கு மேலே வாய்ஸ் ரெக்கார்டிங். ஒரே நாள் எல்லாமே டக்குன்னு முடிஞ்சது. டோட்டலாக எனக்கு தெரிஞ்சு 12 to 15 days like finished the film, including re-recording and songs. அப்பா சொல்லியிருப்பார்ல, இவருனா இப்படிதான் இருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ராஜா சார் பத்தி இல்ல அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே சொல்லல, அப்பா எதுவுமே சொல்லல. ஆமா, பட் எனக்கு அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான். அதை வந்து ராஜாப்பா எப்படி ஹானர் பண்ணாருங்கிறதான மேட்டரு. என் பிள்ளைய உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன், அவர் பிள்ளைக்கு வாசிச்சிருந்தாருன்னு என்ன பண்ணியிருப்பாரோ அதை தான் பண்ணாரு. எனக்கு பக்கத்திலேயே உட்கார வச்சு கம்போஸ் பண்ணுறதெல்லாம் நான் அப்படியே அவர் எங்கள் அப்பா சொல்கிற வார்த்தையை வந்து கண்கூடா பார்த்தது அன்னைக்கு தான். அதுக்கு முன்னாடி வீட்டில் போய் ஹாய் அங்கிள், ஹலோ அங்கிள் அதெல்லாம் வேற. ஒர்க்கில் வந்து அவருடைய 5 விரல்ல சரஸ்வதி விளையாடும் அப்படிம்பாரு. அதை கண்கூடா பார்த்தனா அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. வேற லெவல்ல இருக்கு. இன்னொன்று, நம்ம என்ன ப்ரெஷரில் இருந்தாலும், ஒரு மைண்ட் அப்செட்டோ எதில் இருந்தாலும், அவர் ஸ்டுடியோக்குள்ளே கால் எடுத்து வச்சுட்டா 5 நிமிஷத்தில் பறந்துருவாங்க எல்லாமே. அந்த இசையை கேட்க ஆரம்பிச்சுன்னா அப்படியே அமைதியாயிருவீங்க. அது ஒரு அவ்வளோ பாசிட்டிவ் வைப்ரேஷன் அவருடைய. அதை நான் கோயில்னு தான் சொல்லுவேன், ஸ்டுடியோங்கிறத விட கோயில்னு சொல்லுவேன். அவ்வளோ பாசிட்டிவ் வைப்ரேஷன். உள்ளே போய் உட்கார்ந்து, அதாவது இதுக்குன்னு தினம் ஓடிடுறது, வேலை இருக்கோ இல்லையோ, அவர் இன்னும் 2 நாளில் முடிச்சிடுறேன், பரவாயில்ல அங்கிள், நேராக போய் உட்காந்துருவேன். அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஒரு மெடிடேஷன் மாதிரி தான் அவருடைய இசை. படத்துல ரொமான்ஸ் அதெல்லாம் இருக்கா? ரொமான்ஸ் என்ன அப்படி? இந்த படத்துல எல்லா ரொமான்ஸ் சீன்ஸும் சிங்கிள் டேக்ல முடிச்சிட்டேன். நிறைய சீன்ஸ் இருந்துச்சு, லைக் ஃபைட் சீன், எமோஷனல். கேட்டது ரொமான்ஸ், ஃபைட் இதெல்லாம் கேட்கல. இல்ல இருந்துச்சு, அது பண்றது கூட சேலஞ்சிங்கா இல்ல. இந்த ரொமான்டிக் சீன்ஸ், எல்லா ரொமான்டிக் சீன்ஸ் இல்ல, சிலது பண்றது கொஞ்சம் சேலஞ்சிங்காவே இருந்துச்சு. கொஞ்சம் அப்படியே ஷிவரிங், அந்த கை காலு அதெல்லாம் நடுங்க. இதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், சாங் சீக்வன்ஸ் ஒன்றும் இல்லை. கையை இப்படி பிடிச்சோன்னா அந்த பொண்ணு திரும்பி பார்த்தோன்னா லேசாக இப்படி இழுக்கணும், ஓகேவா?
ஒரு லெவல் தாண்டோன்னே வலிக்குது, மெதுவாயில் வலிக்குதுப்பா அப்படின்னா. இதுல ஹைலைட் வந்து இவங்க அப்பா பையன் மேல வந்து அளவு கிடந்த அன்பு, பாசம், லவ் எல்லாமே. பையன்தான் உலகம் அவருக்கு. ஒழுங்கா பண்றேன்னா இல்லையான்னு பாக்குறதுக்கு எப்பவுமே இப்படி வந்து நின்றுவாரு. எப்படி இவனுக்கு ரொமான்ஸ் வரும்? நான் அக்ஷா கூப்பிடுவேன். அக்ஷா தயவு செஞ்சு அவர் அடுத்த பக்கம் கூப்பிட்டு போவோம். அண்ட் இன்னொரு விஷயம், அடிக்கடி வந்து இந்த ஸ்டேஜ்ல வந்து கார்த்திக் சார் வந்து உங்களை பத்தி ரொம்பவே அதிகமான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வந்தாரு. ஸோ எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருந்தாரு? இல்லை, எப்பவுமே அவன் வந்து எனக்கு சப்போர்ட்டிவா தான் இருப்பான். அவன் சொல்லலாம், டேய் உட்ரா நடக்கும்டா எல்லாம், நீ ஏன்டா ஃபீல் பண்ற. நான் என்னன்னா விருமன் பண்ணும்போது தான் சொன்னேன் அவங்ககிட்ட, இந்த மாதிரிடா ஒரு படம் பண்ணலான் இருக்கேன், எப்படி எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 1 இயர்க்குள்ள ஸ்டார்ட் ஆயிரும்னு சும்மா அப்படி ஒரு மைண்ட்ல ஏதோ ஒன்று தோணுச்சுன்னு சொன்னேன். கரெக்டாக 1 இயர்ல நான் இங்கே இந்த படத்தை இப்போ ஆரம்பிச்சிட்டேன். நான் ஆரம்பி முடிஞ்சிச்சு பிறகு. அதான் அவன் சொல்றான், டேய் பெரிய விஷயம்டா, நீ சொன்னது சாதிச்சிட்ட. தனியாக கூப்பிட்டான் ஒரு தடவை, ஃபோனில் பேசினேன். டேய் உண்மையே சொல்கிறா, நீ அப்பா சீன்ஸ் எடுத்தியா இல்லை அவராக நடிச்சு அவராக எடுத்துக்கிட்டாரா? டேய் இந்த ஃபங்க்ஷனுக்கு அப்புறம். ஆனால் உண்மையான இது மாதிரிலாம் கேட்பாங்க, நீங்கள் வெளிப்படையாக சொல்கிறீங்க, நல்ல விஷயம் தான் சொல்லுங்க. டேய் நான் தாண்டா எடுத்தேன். பரவாயில்லடா, அப்போ நான் ஸ்டேஜில் தெளிவாக வேண்டா சொல்லியிருக்கேன். பட் இஸ் அ வெரி கூல் காய். எனக்கு ஒரு நல்ல நண்பன். ஆல்மோஸ்ட் என்ன 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ்லேருந்து பழக்கம். டோட்டலாக அவுட்புட் எப்படி வந்திருக்கு ஆஸ் எ டைரக்டரா? ஆஸ் எ டைரக்டராக எனக்கு மனசுக்கு பட்ட நல்ல விஷயங்களை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னு பண்ணியிருக்கேன். மக்களுக்காக தான் எடுத்திருக்கேன் இந்த படம். இது மக்களை போய் சேரணும், ஃபேமிலியோட வந்து பார்க்கணும். என்னுடைய ஆசையை தான். என் படத்தில் வந்து ஆபாசமோ கொச்சையோ எதுவுமே இருக்காது, கொச்சை வார்த்தை கூட இருக்காது. இட்ஸ் அ ஃபீல் குட் ஃபிலிம். நான் பார்த்த வரைக்கும் ஐ எம் வெரி மச் சாட்டிஸ்ஃபைட் என்னுடைய ப்ராடக்ட். ஸோ அந்த ஒரு இது மக்கள் கையில் தான் இருக்கேன். மக்கள் மேலே தான் நான் நம்பிக்கை இருக்கேன். ஏன்னா மக்கள் எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கொடுப்பாங்க.